மகன் எலைசல் நின்று அவமானப்படுறது இல்லாம ஓமானத்தை இப்படி சேர்த்து வாங்குறான். இப்ப என்ன என் மானத்தை வாங்கிவிட்டான் நீ கண்டுபிடிச்சு விட்ட? என்ன பேசிவிட்டேன் என்னைக்கிட்ட ஏறிக்கிட்டு வர? ஒரு பிரசிடண்ட்டுக்கு நிக்கிறதுக்கு ஒரு தகுதி இது வேணுமான்னு கேட்க கூடாது. இல்லடி நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் மவன் எங்க இருக்கான்? லண்டன்ல எல்லாம் இருக்கிறான். செலவெல்லாம் போவ மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் பண்ண அனுப்புறான். ஏட்டி ஏன் மணிமேவல உன் மவன் எங்க இருக்கிறான்? என் மகன் தான் தஞ்சாவூர்ல பிளைட் எல்லாம் வாங்கிக்கிட்டு செட்டில் ஆயிட்டானே, உனக்கு தெரியாது? என் நிவேதா இங்க இருடி. உன் மாமியா செத்தப்ப யாரடி பாட தூக்குனது? எல்லாரும் என்ன நடந்தாலும் எனக்கு என்னன்னு ஒதுங்கி தரடி நிக்கிறிய? என் மவன் செட்டு பயலுகள்ல இந்த ஊர்ல ஒரு கரண்ட் போயிட்டுனா பீசு போட ஆள் இருக்கா? இங்க ஒரு வீட்டுக்குள்ள பாம்பே வந்துட்டுன்னு வச்சுக்கிறங்க. அடிக்க லண்டன்ல இருந்து வருவாய்களோ? தூக்குல தொங்குனா மர ஏற ஆள் இல்ல. அன்னைக்கு சுப்பையனை தூக்குல தொங்குனப்ப காப்பாத்துனது யாரு? நல்லதோ கெட்டதோ அவன் தானே நீ முன்னாடி நின்னு செஞ்சுட்டு கிடக்குறான். ஊர் சுத்துற கூறி மாதிரி இந்த ஊரே தானே நீ சுத்திட்டு கிடக்குறான். அவனை விட தகுதி வேற யாருக்கடி இருக்கு? தகுதியை பத்தி பேசுறாளுங்க. தகுதிய ஏண்ணி சொல்றேன், தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. ஒரே குடும்பத்துல இந்த 2 பேர் எலெக்ஷன் நல்லாவா இருக்கு? தம்பிக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாவோ? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அது என்ன ஓட்டு போட மாட்டாவோ ஓட்டு போட மாட்டாவோங்கறியாங்க? சத்தியமா சொல்றேன், இந்த 2 நாளா தான் நான் நிம்மதியா இருக்கேன். பிரசிடண்ட்டுக்கு நிக்கிறான் அப்படி இப்படின்னு ஒரு 4 இடத்துல பொண்ணை பேசி கல்யாணத்தை பண்ணிவிடுவேன். நீங்களும் ஒரு தடவை பிரசிடண்டா இருந்து ஆண்டு அனுபவிச்சு நீங்க தானே? ஒரே குடும்பம் நீங்க தானே சொன்னீங்க. ஒரு தடவை அவனும் தான் நிக்கட்டுமே, நீங்களும் தான் விட்டு கொடுங்களேன். நான் இப்ப என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? அத்தை அத்தை ஏய் மாமா வந்து மாமா. என்னடா அம்மாங்க? அம்மா என் தங்கச்சிட்ட என்னடி சொன்ன? ஏன் இங்க பாரு, என் தங்கச்சி நீயும் உன்னாடி. எப்படி 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 உங்க புதல்வர் எலெக்ஷன்ல நிப்பாரு, ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவான், நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏய் இங்க பார், என் மச்சினை இந்த ரோட்ல போனாருன்னா உன் மையம் அந்த ரோட்ல போகணும். நீங்க எந்த ரோட்ல வேணா போங்க, அவன் ஏன் போகணும்? என்னது இப்ப தெரியும்டி, காமிக்கிறேன். நான் எந்த ரோட்ல போறேன்னு இப்ப காமிக்கிறேன்டி. ஓஹோ நான் வேற ரோட்ல போணுமா? ஏய் இங்க பார், இது என்னன்னு தெரியுதா? என்னப்பா? நீ பதறாத. ஏய் இங்க பார், உனக்கும் உன் மகனுக்கும் 1 மணி நேரம் டைம் தர்றேன். ஆமா எலெக்ஷன்ல தெரியாம நின்னுட்டேன், என்னைய மன்னிச்சுக்கங்கன்னு மன்னிப்பு கேட்கணும். மிஸ் ஆச்சு மக பேர்ல, ஸ்ட்ரைட்டா மருமை பேர்ல தான் போட்டோ வச்சிருக்கீங்க. ரிஜிஸ்டர் ஆபீஸ் வாங்க. என்ன மாமா நீங்க பண்றது உங்களுக்கு நல்லா இருக்கா? அட நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ் வாங்குங்க. அப்பா வேற ரோட்ல போவா போறேன் பாருப்பா, வேற ரோட்ல போறேன் போறேன். என்னம்மா இதெல்லாம்? ஏடி உன் புருஷனும் சாதாரணப்பட்டவன் கிடையாது. அவன் கா பவுன்ல மா பவுன் எடுக்கிறவன். ஏய் இவர் சொத்த கிட்ட எழுதி வச்சாருன்னா இதான் சாக்கு நாமக்கி கிப்கி விடாதீங்கடி. என்ன என் புருஷனே நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? எங்க வச்ச? சொல்லு. எப்ப எல்லாம் எங்க இருக்க? உங்க அப்பா இருக்கிற பத்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு மர்ம பேர்ல எழுதுறேன்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ் குழுந்து ஓடுறான்டா. என்னவா இருக்கு? நீ எலெக்ஷன்ல நிக்க கூடாதான், உன் மாமா கூட போய் சேரணுமா? சரி என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். போன வை முதல்ல. நின்னு கேவலமா தோக்குறதுக்கு பேசாம மாமாவோட ஜாயின் அடிச்சிட்டோம்னா காசுக்கு காசு, சொந்தங்கிற பேர்ல கௌரவமும் காப்பாற்றப்படுது. ஏய் மாப்பிள வா, பஞ்சாயத்து வாயா. என்னடா? ஏய் ஒரு குட் நியூஸ்ரா. நமக்கா இருக்காது. வாடா பஞ்சாயத்து எந்திரியா. சும்மா சோகமாயோ உட்காந்துக்கிட்டு எதுக்கே தலையில துண்டு போட்டுருக்க? தோல்ல போடியா. இங்க பாரு, நம்ம போட்ட பிளான் லேட் ஆனாலும் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிட்டு. போன் பண்ணது யாரு தெரியுமா? யாரா? என் மாமன். யாரு? ராவண்ணா. ஆமாடா, போன தடவை இந்த டோக்கன் கொடுத்துட்டாரு அவரா? ஏய்
அது நீ போனப்ப இந்த வாட்டி களத்துல ஸ்ட்ரைட்டா நானே இறங்கியிருக்கேன்டா. போன் பண்றாரு, தொண்டை தழுதழுக்குது, நெஞ்செல்லாம் அடைக்குது. மாப்பிள்ள என்ன எதிர்த்து நீ நிக்கிறியா மாப்பிள்ளங்கிறாரு. போன் அப்படியே கட் ஆகுது. யோ எவ்வளவு செலவாயிருக்கு இது வரைக்கும்? 80,900. யோ ரவுண்டா 90 ரூபாய் போட்டுக்க. அப்படியே 2 ரூபா கூட போட்டு 290 கணக்கு ரெடி பண்ணிக்க. நீ ஒரு 1,000 ரூபாய் எடுத்துக்க. 1,000 ரூபாய் எதுக்கு அவனுக்கு? அக்கௌண்ட் அடிக்கிறோம், பேமெண்ட வாங்குறோம், கத்திரிக்கோல ஜெயிக்க வைக்கிறோம், பல்ப பீஸ் போக வைக்கிறோம். சரியா? வாங்க. ஏய் என்னடா? ஏய் மகேஷ் வாழ்த்துக்கள் பிரசிடண்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கடா. ஏய் அவன் உன்னை நக்கல் அடிச்சிருக்காடா. ஏய் அவளை வந்து வச்சுக்கலாம்டா, பணத்தை வாங்குறதுக்குள்ள வழிய பாப்போம், வாங்கடா. மாமா வணக்கம் மாமா. ஒண்ணு இல்ல மாமா, நான் வேணான்னு தான் சொன்னேன். இவங்க தான் எலெக்ஷன்ல நின்னு சொல்லி என்னை போட்டு குழப்பி விட்டாங்க மாமா. நான் சொல்லிவிட்டேன், ஏய் யாரா நிக்கிறது, என் மாமன்டா அப்படின்னு சுதாரிச்சுக்கிட்டு இவங்க 2 அள்ளி போட்டுக்கிட்டு உங்கள்ட்ட வேலை செய்யலாம்னு வந்துட்டோம் மாமா. ஏ பஞ்சாயத்து அந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டியா? அங்க கட்டு சிட்டா தானே செலவு பண்ண, அமௌண்ட் 290 ஆகி போச்சு. இருக்கட்டும் இருக்கட்டும். குமார அண்ணே, என்கிட்ட கூட ஏய் 10,000 ரூபாய் தான் இருக்கு. யோ இது வெறும் அட்வான்ஸ் தாயா, மீதி கொடுப்பாரு. ஏய் ஆ